தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று ஆசையாய் நம்மை ஒருமனப்படுத்தி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிற கர்த்தர், நம்ம ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், தடைகள், எல்லா சத்துருவின் அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டெடுக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று. நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாமல் நொறுங்குண்டு பணிகிறவர்களை ரட்சிக்கும்படியாக, நறுங்குண்டு பணிகிறவர்களை மீட்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, அவர் என்னை காண்கிற தெய்வம், நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆமேன் ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோமா? அவர் விடுவிக்கிறவர், அவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறவர், அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்கிற கர்த்தர், சத்துருவின் சங்கிலிகளை உடை தெரிந்து விடுதலை ஆக்குகிறவர், சுகப்படுத்துகிறவர், சமாதானத்தை கொடுக்கிற நல்ல ஔஷதம் நம்முடைய தேவன். அவரே பெரியவர். ஹல்லேலூயா. நம்மை இளைப்பாற பண்ணுகிறவர். போராடுகிற போராட்டங்களுக்கு, படுகிற பிரயாசங்களுக்கெல்லாம் பலன் அளிக்கிறவர். அழுகையோடு விதைக்கிறவனை கம்பீரமாய் அறுக்க பண்ணுகிறவர். அழுகையோடு தெய்வ சமூகத்தில் நிற்கிறவர்களை கம்பீரமாய் அறுக்க பண்ணுகிறவர். எஸ் ஜீசஸ். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகத்துவமானவரையா. நீர் பெரியவர், நீ சிறந்தவர், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவனே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் கிரியை செய்கிறார். நம்முடைய ஜெபங்களோ, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காத்திருப்போ வீணாய் போகவே இல்லை. பாருங்க, இப்போ நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்பதாகவே 2 நபர்களை கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய பிள்ளை 14 வயது 9ஆம் கிளாஸ் படிக்கிறா. போராட்டத்தின் நிமித்தமாக பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாமல், தூக்கம் இல்லாமல், சத்துருவின் கட்டில் இருந்து 2 நாள் ஜபத்தில் அட்டன் பண்ண ஆண்டவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை பிள்ளை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர் பாருங்க, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற மனுஷன். எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் செக்கப் எடுத்து மருத்துவர்களால் என்னென்னு கண்டுபிடிக்கும், ஆனால் விலகினோம், ஆனால் போராட்டம். ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் பரிபூரண சுகத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நேற்று தினத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி தோட்டியோட்டில் இருந்து, இந்த ஜபத்தை நான் வீட்டில் இருந்து கேட்க என்கிட்ட மறைந்திருந்த சத்துரு வெளிப்பட்டு நான் ஜெபிக்கிறவன், ஆனால் என் வாழ்க்கையில் மறைந்திருந்த சத்துருவிலிருந்து கர்த்தர் விடுதலையை தந்தார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சிறு கூட்டத்தை பாருங்க, பெரிய அசைவை நம்மை கொண்டு பெரிய அசைவை அவர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். நாம் அப்படி கரங்களை தட்டி அவர் செய்து வருகிற எல்லா செயல்களுக்காக, அவர் அதிசயமாய் நடத்தி வருகிற பாதைகளுக்காக, அவர் தம்முடைய ஜனத்திற்காக காண்பிக்கிற வல்லமையுள்ள கையின் பிரயாசங்களுக்காக எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே தந்த வார்த்தை, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்று. சத்துரு சிலரை திரும்ப அடிமைப்படுத்த துடிக்கிறான். சில பிள்ளைகளை சத்துரு பாவத்தினாலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் சத்துருவின் அடிமைத்தனத்திலோ பாவத்தின் அடிமைத்தனத்திலோ தேவனை தேடாமல் துன்மார்க்கமாய் உலகத்தில் சிக்கி தவிப்பார்கள் அப்படின்னா, அவர்களை இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து யாருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும்னு விரும்புகிறீங்களோ அவர்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எந்த நபரை கர்த்தர் தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ அவர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவ சமூகத்தில் வைத்து நாம் தொடர்ந்து நாம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலே வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். மகிமையானவரே, மகிமையானவரே, சாரோனின் ரோஜாவே, மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவரே, தேங்க்யூ ஜீசஸ்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவரே, ஆமே, நீர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவரே, ரட்சிக்கிற ஆவியானவரே, மீட்டெடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கிரியைகளில் பயங்கரமானவரே, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தமது ஜனத்தை மீட்டெடுக்கும்படியாக வைராக்கிய வாஞ்சியா எழுந்தருளி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சீரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏழ்புலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏழ்புலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. ஏழ்புலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. ஏழ்புலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை சொல்லுவோம் எல்லாரும். நீரே உன்னத, நீரே உன்னத, நீரே சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வலோக சக்கராதிபதியே, மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய வரத்தை பெற்றவரே, மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய வரத்தை பெற்றவரே. இதோ மனிதர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனிதர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்கோ இருண்ட மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அந்த இடத்திலே இருக்கிற கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் எங்கள் நடுவிலே, உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே, ஒவ்வொரு குடும்பங்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ரிஹலதல ஷிஹரதன. ஓ கர்த்தர்
கர்த்தருடைய பலத்த கரம், தேவனுடைய ஓங்கிய புயம், அவரை போல் கிரிய செய்யத்தக்க தேவன் வேறு யார்? அவருக்கு ஒப்பான தேவன் வேறு யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரோ, ஆமென், யுத்தத்தில் வல்லமை உள்ளவரோ, பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிற நம்முடைய கர்த்தருக்கு ஒப்பான வேற யாருண்டு? ஹalleluya. அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, வானத்திற்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் படைத்தவர். சகல நாவுகளும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீரே மகத்துவர், உமையாராதிப்பே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர். உமை சொல்லுங்க, அப்படி சொல்லிக்கொண்டே இருப்போமா? அவரை துதிக்க துதிக்க, அவரை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வெளிப்படுகிறார். அவர் துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி கிரிய செய்கிறார். தேவ ஜனமே, சத்தம் உயர்த்தி ஜெபிங்க, சத்தம் உயர்த்தி அவரை துதிங்க, அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. இயேசு என்கிற நாமத்தை உயர்த்து, இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லும் போது பாதாளங்கள் அடிபணிகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போது வியாதிகள் அடிபணிகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் அடிபணிகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ஹalleluya. இயேசுவே, ஆமென். நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உமையாராதிப்பே, நீரே உன் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே உங்க சத்தம் அப்படி பெருந்தொனியா எழும்பட்டும், பெருத்த சத்தமா எழும்பட்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்பதாக தேவனை துதித்து ஆர்ப்பரிக்க துவங்கினார்கள். அவர்களுக்கு முன்பதாக நின்றிருந்த எல்லா எரிகோ மதில்களும் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் உடைந்து விழுந்தது. சகோதரா, இன்றைக்கு நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க, சகோதரி, இன்றைக்கு நீ தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, உனக்கு முன்பதாக எந்த பிரச்சனை நிற்கலாம், எந்த வியாதி நிற்கலாம், எந்த சத்துரு நிற்கலாம், எந்த கடன் பாரமா இருக்கலாம், எல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு போகும். கர்த்தர் வனாந்தரத்தில் உனக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உமையாராதிப்பே, நீரே உன்னத, நீரே. அப்படி அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையை பேசி பேசி அவருடைய மகத்துவங்களை பேச துவங்குங்க. அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசுகிறான். அவன் மனுஷனோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான். அவன் மனுஷனோடு பேசாமல் தேவனோடு பேசுகிறான். ஆமென். நாம பேச துவங்குங்க. நாவின் கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது, நாவின் கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. ஜெபிக்க முடியாதபடி கட்டி வைத்திருந்த எல்லா அந்தகார கட்டுகளும் நெருப்பப்பட்ட நூல் போல உடைந்து விழுகிறது. இது நீ சோர்ந்து இருக்க வேண்டிய சமயம் அல்ல. எழும்பி ஆர்ப்பரித்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. நீ சோர்ந்து மடங்கி கிடக்க வேண்டிய நேரம் அல்ல. பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து கிடக்க வேண்டிய நேரம் அல்ல. பிரச்சனைகளுக்கு நடுவிலே தேவனை ஆர்ப்பரித்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நாட்கள் இது. கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணுகிற சமயம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீ சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் உன் பிள்ளைகளை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் உன் பிள்ளைகளை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். மகத்துவர் உமையாரா சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே நீரே உன்னத ஓரா கலதரனஷ ரீகாரகதரா ரகராரா. ஆவியானவரே, வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமான எங்கள் அன்பே,
ஜுவாலித்து எரிகிற பரிசுத்த அக்கினியே, அக்கினிமயமானவரே, தொடுகிறவரே, கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அநேகரை தொடுகிறது. சகோதரி, கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜெபித்து கொண்டே இருங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலே அசைவாடுகிறார். உங்க வியாதிப்பட்ட அவயங்களின் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எந்த பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பிள்ளை மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் அமருகிறது. ஓ ரகதிபா ஷிகரதனா ரிகவலபோ சந்தரபௌரியா. கர்த்தர் உன்னை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். சகோதரா, உன்னை தேவன் தொட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய தொடுதல் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். சவுலை சந்தித்தது போல இன்றைக்கு அநேகரை கர்த்தர் சந்திக்கும்படி விரும்புகிறார். தாயாரே, உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படி விரும்புகிறார். தகப்பனாரே, உங்க குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கும்படி விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. சில ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. ஆமென். சத்துருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. பாவத்தின் கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே கர்த்தருடைய கரம் அமருகிறது. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருகிறது. பிடிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருகிறது. ஓ, ஜெபித்து அப்படி ஆண்டவர் ஆர்ப்பரித்து கொண்டே இருங்க. அவர் மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறார். அவர் மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறார். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ என்னை யாருக்கு ஒப்பிட்டாய்? என்னை மனுஷனை போல் நினைத்தாயோ? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆமென். மகிமை மகத்துவம் நிறைந்தவர், எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர. பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம், நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம், நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உரகலதலஷே உரஹதலரதினரபனோ ரிகபலபு சந்துராதனரகசியாதனரா ரிகபலபு சந்துரே ரிஹலதரனரதன ரிகபலபு ஷபலகதரஹசியா ரிவந்தராதனஹந்தரபௌரியா ரிகபலபு ஷபலதர. அவர் வந்தாயிற்று. ஆமென். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களில் அவர் எழுந்தருளியாயிற்று. உடைக்கப்பட்ட வாழ்க்கையில் அவர் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். தள்ளப்பட்ட உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வந்தாயிற்று. ஆமென். உடைந்து போன வாழ்க்கையை திரும்பவும் ஒன்று சேர பண்ணும்படியாக தேவன் எழுந்தருளியாயிற்று. பலவீனப்பட்ட உன்னை பலவானாய் மாற்றும்படி கர்த்தர் எழுந்தருளியாயிற்று. ஆமென், 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 ஆமென். ரிகலதமன ஷிகரதன. அவர் வந்தாயிற்று. அவர் வந்தார். எல்லா சூழ்நிலையும் மாறி போகும். அவர் எழுந்தருளியாயிற்று. எல்லா வியாதிகளும் மறைந்து போகிறது. எல்லா பிசாசுகளும் அழிக்கப்படுகிறது. எல்லா மந்திரவாதங்களும் செயல்படாமல் செயலற்று அழிந்து போகிறது. ஓ, இதோ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமே, தேவனை நம்பி இருக்கிற ஜனமே, உனக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் பலிக்காது, குறி சொல்லுதல் பலிக்காது. உனக்காக கேட்கப்படுகிற குறிகள் அவைகள் செயல்படாது. ரகதமா ஷிகரதனா ரிகவலபோ சந்தரபௌரியா ரிகவலபோ சம்பிரிகசியா. கர்த்தருடைய அளவில்லாத மகிமை, கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம், நாம் கிரகிக்க கூடாத தேவ மகிமை, நாம் நினைத்து பார்க்காத மகிமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. ரகதி ஷகரதனா. இப்பொழுது
இப்பொழுது விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. அடிமைத்தன சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. அடிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் விடுதலையை காண்கிறது. கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள், கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள். இனி சத்துரு வாதாட முடியாது, இனி சத்துரு உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். உன்னை எனக்காக தெரிந்தெடுத்தேன். ஆமென், ஆமென். இனி சத்துரு உன் மீது கைபோடுவது இல்லை, இனி பிசாசு உன் மீது கைபோடுவது இல்லை. இனி எந்த பாவமோ உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஓ, எவ்வளவு தேவ மகிமை, எவ்வளவு கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நிற்கிறீர்கள், அவருடைய சட்டையின் நிழலுக்குள்ளாய் நிற்கிறீர்கள். அவருடைய கரத்தின் நிழலினாலே அவர் மூடுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மூடுகிறேன். இதோ என் வார்த்தைகளை உன் நாவிலே அருளுகிறேன். பேசு, பேசு. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க கூடாத ஒரு அதிகாரத்தை உன் மீது வைக்கிறேன். ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க கூடாத ஒரு மகிமையை உன் மீது வைக்கிறேன். நீ அவர்களுக்கு அஞ்சி பயப்பட வேண்டாம். உன்னை அழைத்தவர் நான் அல்லவோ? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உன்னோடு இருக்கிற நான் பெரியவர். Rakadala shigaradana rikamama manaturagasira ribala shahala tarana rikala dinamana shanture rilala dahana radana ora siharadana udama shangadaragasiyatana rilauda hatara bauria rigavalavo shanture daragasiyatana rivalvo shanture rikababa bana taralara rikala shigaratana banadara rikamamana hasiyatana ladara hasiyatana rivalavo shanture. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. மகிமைக்காக நன்றி, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உடைய கைவல்லமைக்காக நன்றி, உடைய ஓங்கிய புயத்திற்காக நன்றி. எங்கள் நடுவில் நிறைவாய் எழுந்தருளி இருக்கிறபடியா நன்றி. உடைய பயங்கரங்கள் எங்கள் நடுவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியா நன்றி. உடைய மகத்துவங்கள் எங்கள் நடுவில் குறையாமல் நிறைந்திருக்கிறபடியா உமக்கு நன்றி. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அந்த இடத்துல தொளிக்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் சில அடிமைப்பட்ட குடும்பங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில பாவத்திற்கு அடிமைப்பட்ட சில நபர்கள், விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்ட சில நபர்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்ட சில நபர்கள், ஆமை உலகத்தின் களியாட்டுகளுக்கு சினிமாவுக்கு அடிமைப்பட்ட சில நபர்கள், ஆமை உண்மையான மெய்யான சமாதானத்தை தேடாமல் உலகத்தின் களியாட்டுகளுக்கும் தங்கள் இருதயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற சில நபர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய தொடுதல் இன்றைக்கு வெளிப்படும். அடிமைத்தன சங்கிலிகள் உடை தெரியப்படும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மீட்டெடுக்க போகிறது. அப்படி கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க துவங்குங்க. அவருடைய கல்வாரி பாதத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க துவங்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு வீட்டின் நிலை கால்களில் தொளிக்கப்பட்டு, ஆமீன், எகிப்தின் மக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வேறுபாட்டை உண்டு பண்ணி சங்கார தூதன் தொடாதபடி தேவன் தம்முடைய ஜனத்தை காத்தது போல உங்களை காக்கும்படியாக, உங்களை தாம் கொண்டு போயிருக்கிற ஸ்தானத்திலே, தேவன் நினைத்திருக்கிற ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் ஆவியானவர், ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு நம் நடுவிலே பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. அவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற முடிக்கும்படியாக அப்படியே பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆமென். உம்முடைய வசனத்தை உறுதியாய் பற்றி பிடித்து ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மூடுவீராக, எங்கள் குடும்பங்களை உம்முடைய இரத்தத்தினால் மூடுவீராக, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தினால் மூடுவீராக, என் கணவனாரை உம்முடைய இரத்தத்தினால் மூடுவீராக. குடி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தொளிக்கப்படட்டும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே. எங்கள் குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு, எங்கள் வீட்டில் ஒரு சுத்திகரிப்பு, எங்கள் எல்கைகளில் ஒரு சுத்திகரிப்பு, எங்கள் பிள்ளைகள் மேல ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்த அடையாளம் போடப்படட்டும். ஹalleluya ஹalleluya. அடிமைத்தன சங்கிலிகள் உடைக்கப்படணும் ஆவியானவரே. இன்னைக்கு அடிமைத்தன சங்கிலி உடைக்கப்படணும் ஆண்டவரே. பல வருஷமாய் கட்டு வைத்திருக்கிற அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், இச்சையின் ஆவிகள், சினிமாக்கு அடிமை எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்படணும் ஆவியானவரே. இன்றைக்கு தகர்க்கப்படணும் ஆவியானவரே. எல்லாவற்றிலிருந்து ஒரு வெறுப்பு உண்டாகிறது, குடியிலிருந்து வெறுப்பு உண்டாகிறது, பாவ இச்சையிலிருந்து வெறுப்பு உண்டாகிறது. ஆமை சினிமா பழக்கத்திலிருந்து வெறுப்பு உண்டாகிறது. கர்த்தர் மீட்டெடுக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொருவரின் மேலே கர்த்தருடைய கரம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால நீர் மீட்டெடுப்பீராக, நீர் மீட்டெடுப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தது போல, எகிப்தின் அடிமையிலிருந்து மீட்டெடுத்தது போல, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தது போல கர்த்தருடைய கை வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடுகிறது. அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தினால் எங்களை மூடுங்க, எங்க குடும்பத்தை மூடுங்க. பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் விரும்புகிற சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். நாங்களும் எங்கள் குடும்பமும் உம்முடைய சமூகத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல நிற்கணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உமக்கு சாட்சிகளாய் நிற்கணும் ஆண்டவரே. தொடுவீராக தொடுவீராக. ஆமென் ஆமென். அப்படி பாவத்தை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். பாவத்தினால் வந்த வியாதிகள் இன்றைக்கு மறைகிறது. ஹalleluya. பாவத்தினால் வந்த எல்லா இழப்புகளும் இன்றைக்கு மறைகிறது. ஹalleluya. ஒப்பு கொடுக்க கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை இன்றைக்கு புதிதாக்குகிறார். அப்படி ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிருப்பீராக. அப்படி பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. அப்படி வெளியேறப்பெற்ற இரத்தம் எங்கள் குடும்பத்தில் அடையாளமாயிடப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தகுதி உம்முடைய இரத்தம் மாத்திரமே. ஆமென். எங்களுக்கு பலன் நீர் மாத்திரமே, எங்களுக்கு பரிசுத்தம் நீர் மாத்திரமே. எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தாவே, ஆமென். எங்கள் நீதிகள் எல்லாம் வெறும் அடுக்கான கந்தைகள் ஆண்டவரே. எங்கள் நீதி எங்கள் இயேசு மாத்திரமே, எங்கள் நீதி எங்கள் இயேசு மாத்திரமே. ஆமென். எங்கள் பலன் எங்கள் இயேசு, எங்கள் திடன் எங்கள் இயேசு. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால. ஆமென். அப்படி சொல்ல துவங்குங்க. கர்த்தருடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது, கர்த்தருடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்துகிறது, கர்த்தருடைய இரத்தம் மீட்டெடுக்கிறது. ரிகாபா ஷகலதனா. குடும்பங்களில் மாற்றங்களை காண்பீர்கள், குடும்பங்களில் மாற்றங்களை காண்பீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கை வல்லமை வெளிப்படுவதாக. பாவத்தின் சங்கிலிகள் அறுப்புண்டு போகட்டும், சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும். தலைமுறை பாவங்கள், தலைமுறையாக குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சுட்டெரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை, கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை. அசுத்தங்களின் மேல கர்த்தருடைய பரிசுத்தம் வெளிப்படுகிறது. குடும்பங்களில் இருக்கிற அசுத்தங்களின் மேல கர்த்தருடைய பரிசுத்தம் வெளிப்படுகிறது. குடும்பங்களில் இருக்கிற அசுத்தங்களின் மேல கர்த்தருடைய பரிசுத்தம் வெளிப்படுகிறது. ரி லவுடா ஷகரதனா ரிகபமல சந்தரபௌரியா ரிகபலபௌ சந்தராதரகசியாதனரா. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகபனதரல ஷகரதனா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே
சொந்தம், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இப்ப சொல்வோமா? இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யோ. ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யோ. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யோ. ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யோ. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலாவே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் என்னை என்னாலும் நடத்திடும். உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ என் இதயம் வாசம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என்னையே நான். அப்படியே அர்ப்பணிப்போடு என் ஆவி ஆத்தும சரீரம் உம்முடைய கரங்களிலே தருகிறப்பா. நீங்க ஆளுகை செய்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல் அணைத்துக் கொள்ளுங்க. உமக்கு விருப்பமாய் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமாய் என்னை மாற்று. ஹல்லேலூயா. ஏந்திக்கொள்ளோ என் இதயம்
பரிசுத்த ஆவியானவரே ஆமென். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மண்ணான எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். பாவியாக என் மீது கிருபையாய் இருப்பீராக. ஓ பாவங்கள் கழுவப்படட்டும், அசுத்தங்கள் நீங்கட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். குடும்பங்களில் கர்த்தருடைய பரிசுத்தம் வெளிப்படட்டும். மறைந்து கிடக்கிற அசுத்தங்கள், பாவங்கள், சத்துருவின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும். ஆமென். மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக. கர்த்தருடைய கைவல்லமை இன்றைக்கு மீட்டெடுக்கிறது. எல்லா தடைகளும் சங்கரிக்கப்படுகிறது. தேவ மகிமைக்காய் நன்றி, கர்த்தருடைய மகிமைக்காய் நன்றி, தேவ மகிமைக்காய் நன்றி. அப்படி கரங்களை தட்டி உன்னதமானவருடைய ஆளுகைக்காக, உன்னதமானவருடைய கை வல்லமைக்காக ரீகா தீபல சந்தரபௌரேயா ஆமென் ஆமென். அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென். சத்துரு தேவனுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய சத்துரு ஒன்ன போக விட மாட்டான், பிசாசு ஒன்ன விட மாட்டான். கர்த்தருடைய கை வல்லமை வாழ்க்கையில வெளிப்படணும். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. அர்ப்பணித்து அர்ப்பணித்து அவருடைய கிருபை கிடைக்கும் வரை, அவருடைய இரக்கம் கிடைக்கும் வரை, அவருடைய சகாயம் வெளிப்படும் வரை, அவருடைய கை வல்லமையை காணும் வரை. ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ரீபாலத ரஷனா எல்லா போராட்டங்களும் வெளியேறுகிறது. மறைந்து கடந்த போராட்டங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. உங்களை வியாதிப்படுத்தி வைத்திருந்த போராட்டங்கள் வெளியேறுகிறது. ஆமென். உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருந்த பிசாசின் கிரியைகள் வெளியேறுகிறது. கரங்களை தட்டி ஆவியானவருடைய உன்னத ஆளுகைக்கு விட்டு கொடுத்து ஆமென் ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைகளை பற்றி பிடிக்கும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க மேல இருக்கிற அதிகாரம் உங்க குடும்பத்தில் வெளிப்படும். ரீகாபா ஷிகாராதானாரா ரீபலபோ சந்தரகசியாத்தனரோ. கர்த்தருடைய உன்னத மகிமைக்காக நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ரீகபல ஷகரதனரனனன திகபல ஷிகரதனரவன ரிகபலவ ஷபலதரகசியாத்தனர திகமாமமன ஷிகலபரதன ரிகபபலதரனரனன ரிகபபல ஷிகரதனர ரிகபலவ சந்தரபௌரியா. ஆமென். ஆவியானவர் குடும்பத்தின் ஆழத்தில் அசைவாடுகிறார். மறைந்து கிடக்கிற காரியங்கள் மேல அசைவாடுகிறார். உன் இருதயத்தின் ஆழத்தை அவர் கேட்கிறார். உன் இருதயத்தின் ஆழத்தில் அசைவாடுகிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆவியானுடைய உன்னத ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய உன்னத ஆளுகை. ரீகாபா ஷிகரதனரா. ஆமென் ஆமென். ஆழத்தில் இனி இருள் இருக்க முடியாது. தேவ ஆவியானவர் இதோ ஆழங்களில் அசைவாடுகிறார். இருதயத்தின் ஆழங்களில் அசைவாடுகிறார். அந்தரங்கமான காரியங்களில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ மகிமை, தேவ மகிமை. ஆவியானுடைய கிரியை பயங்கரமாகிறது. தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறது. அளவில்லாத உன்னத பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்திக்கிறது. ரிகபா ஷிகரதனரா ரிகபலவோ சந்தரவோ ரிகபரபலவா ரீகமனதலரனா. வருட கணக்காய் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. சத்துரு அலறி கொண்டு வெளியேறுகிறான். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சத்துரு கட்டின சங்கலிகள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்தினாலே இதோ சுட்டரிக்கப்படுகிறது. ரீகபலதனரா. வெண்கல கதவுகளை முறிக்கிறார், வெண்கல கதவுகளை முறிக்கிறார். இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார். சத்துருவின் இரும்பு சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. ரீகாவா ஷிகாலாதானா. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தர் தனது தூதர்களை அனுப்புகிறார். ரீபாலா ஷிகாராதானாரா ரிகபலவ சந்தரகசியாத்தனரா. ஆமென் ஆமென். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த அதே நேரத்திலே அன்று ராத்திரியிலே ஒரே ஒரு தூதன் இறங்கி லட்சத்திற்கு மேற்பட்ட அசீரியர் மக்களை சங்கரித்து போட்டது போல, அசீரிய இராணுவங்களை சங்கரித்து போட்டது போல இதோ தேவ மகிமை கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். உன்னை காக்கும்படி, உன் சத்துருக்களை சங்கரிக்கும்படி கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். உங்க வீடுகளில் கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். உங்க எல்கைகளில் கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். உங்க பாளையத்தில் கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். ரிகபா ஷிகரதனரா ரிகபல சந்தரபௌ ரிகபரபலபா ரீவலவ சந்தரகசியாத்தனரா.
எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென். அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. நீ கிரகிக்க கூடாத காரியம் இன்றைக்கு வெளிப்படுகிறது சகோதரா. நீ நினைத்து கூட பார்க்காத சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? இதோ இதோ எல்லா வியாதிகளும் எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வருகிறது. ரிகாலா ஷிகா தௌட ரகத்தியாதனரோ ரீபலபோ ஷமரகசியா. இது கர்த்தருன் அடிமைத்தன சங்கிலியிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிற நாள், உன் சிறையிருப்பில் இருந்து உன்னை மீட்டெடுக்கிற நாள். அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை வேறு பிரித்து கொண்டு போகிற நாள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக அடிமைத்தன நுகத்திலிருந்து மீட்டெடுத்தது போல நீ தேவனை ஆராதிக்கும்படி நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சிகளை நிற்கும்படி இன்றைக்கு எல்லா அடிமைத்தன சங்கிலியிலிருந்து கர்த்தர் தகர்த்தெறிந்து உன்னை தமது நித்தியத்திற்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராக கர்த்தர் நடத்த துவங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்த துவங்குகிறார். வறட்சிகளை மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். ஆமென் 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 ஆமென். ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. ஆமென். பேதுருவுக்காக ஆமென் வீட்டிலிருந்து ஆமென் சீஷர்கள் ஜெபித்தார்கள், சீஷர்கள் ஜெபித்தார்கள். சகோதரா சகோதரி, நீ ஜெபிக்க ஜெபிக்க உங்க எந்த இடத்துல தேவனுடைய கிரியை வெளிப்படணுமோ அங்க கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். பேதுருவை மீட்கும்படியாக சிறைச்சாலைக்குள்ளாய் ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். பேதுருவை கட்டி வைத்திருந்த சங்கிலிகளை அறுக்கும்படியாக கர்த்தருடைய தூதன் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கட்டும், எத்தனை வருடமாய் உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதமா இருக்கட்டும், இன்றைக்கு ஆவியானவர் அத்தனை காரியங்கள் மேலே தமது தூதர்களை அனுப்பி அவர் தமது கிரியைகளை நடப்பிக்கிறார். இது தேவன் கிரியை செய்கிற நாள், அவர் அசைவாடுகிற நாள். இனி அவர் மௌனமா இருப்பது இல்லை, இனி கர்த்தர் மௌனமா இருப்பது இல்லை, இனி தேவன் மௌனமா இருப்பது இல்லை. ஓ ரகபல தரனரதனா ரிகபலவோ சந்தரகசியாத்தனரா ரீபலவோ சந்தராதலகசியாத்தனரா ரிகபலவோ ஷபலபலதுரகசியாதனரா ரீபலகதரமனன ஷெகலதனனா ரிகபபபலதரதனரா ரிகபலவோ சந்துராதலகசியாத்தனரா ரிகபலவோ ஷபலதரகசியாத்தனரா. ஆமென் 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 ஆமென். தேவன் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி கரத்தை உயர்த்தி தேவனுக்கு காண்பித்து கொடுக்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். தேவனை நேசிப்பதற்கு தம்முடைய அடையாளங்களை காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் என்னை கைவிடலை, அவர் என்னை தீமைக்கு விட்டு கொடுக்கலை. சத்துரு போராடுனா, ஆனால் சத்துருவின் இஷ்டத்திற்கு தேவன் என்னை விட்டு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அப்படி கரத்தை உயர்த்தி தேவனுக்கு காண்பித்து கொடுத்து, தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு திரும்ப ஈடு இணைய நம்மால் எதை செலுத்த முடியும்? ஆண்டவர் கேட்குறாரு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் பணமோ பொருளோ எனக்கு வேண்டாம், முடிவு பரியந்து எனக்கு உண்மையா இருப்பாயான்னு கேட்குறாரு. நான் உன் மீது வைத்த அன்பு மரணத்தை விட வலியது. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்து உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன். ஆமென். யாராகிலும் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு உலகத்தில் உண்டோ? ஆனால் உனக்காக என் ஜீவனை கொடுத்து உன்னை நேசித்திருக்கிறேன், முடிவு பரியந்தம் எனக்கு உண்மையா இருப்பாயா என்று. நான் நம்புகிற நபராய் நீ இருப்பாயா? முடிவு வரை எனக்காக நீ நிற்பாயா? இந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. உன் பணம் பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம், உன் இருதயத்தில் என்னை உண்மையா நேசிப்பாயா? உன் இருதயத்தில் எனக்கு உண்மையா இடம் தருவாயா?
நான் நம்புகிறேன் ஆண்டவர் அநேக மனிதர்களை நேசித்து நேசித்து எனக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று அவரை ஏமாற்றினவர்கள் அநேகர். அவரை ஏமாற்றினவர்கள் அநேகர். திரும்பவும் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நான் நேசிக்கிற நபராய் நீ இருப்பாயாய்? உண்மையாய் முடிவு பரியந்தம் எனக்காக வாழுகிற நபராய் நீ இருப்பாயா? இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்பாட்ட உங்க கரத்தை காண்பித்து, ஓ ஹல்லேலூயா ஆமென், ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது மார்போடு அணைத்து கர்த்தர் தமது இருதயத்திலே முத்திரையாக பதிக்கிறார். கர்த்தர் தமது இருதயத்திலே முத்திரையாக பதிக்கிறார். இருதயத்திலே முத்திரையாக பதிக்கிறார். இருதயத்திலே முத்திரையாக பதிக்கிறார். அவர் உங்க மேல வைத்த நேசம் மரணத்தை விட வலியது, பாதாளத்தை விட கொடியது. எந்த அக்கினியோ, எந்த சூழ்நிலையோ, எந்த மனுஷனோ தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை அவிழ்த்து போட முடியாது. அதே போல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மனுஷன் வந்தாலும், நான் உங்க மேல வைத்திருக்கிற அந்த அன்பு தனியாது. ஆண்டவரே நான் உங்க மேல வைத்திருக்கிற அந்த அன்பின் தளல் குறையாது. அப்பா அப்பாவை பார்த்து, ராஜா என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்க சொல்லுங்க அப்படியே அப்பாட்ட, அப்பா என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, நீங்க போதும், என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. இந்த அன்பை எதிர்பார்த்துதான் மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த ஸ்நேகத்தை எதிர்பார்த்துதான் மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த அன்பை விரும்பிதான் கர்த்தர் தமது வாசஸ்தலத்தை மனிதர்கள் நடுவிலே ஸ்தாபித்திருக்கிறார். இந்த உறவை தேவன் விரும்புகிறார். இந்த அன்பை கர்த்தர் விரும்புகிறார். இதனாலதான் கர்த்தர் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லுகிறாரு. இந்த அன்புக்காக அவருடைய இருதயம் ஏங்குகிறது. சொல்லிக்கொண்டே என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த 11வது நாள்
தொடர் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களில் தொடர்ச்சியாய் கலந்து கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த இடத்துல கடந்து வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைய தினத்தில் தோட்டியோடு பகுதியிலிருந்து ஒரு தாயார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு தாயார் 2 நாட்களாக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுறாங்க. 2 நாட்களாய் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, இந்த ஜெப சத்தம் கேட்டு கூட ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை அவர்களுடைய சரீரத்தில் இறங்கி ஆளுகை செய்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வல்லமை தேவ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் போது அவர்களை அறியாமலே அவர்களுடைய சரீரத்திலே தலைப்பகுதியிலே ஒரு நரம்பு மிகவும் இழுத்து பிடிப்பது போல ஒரு அசுத்த ஆவி வெளியேறுகிறது. இப்படி 2 நாளாக அவங்க ரொம்ப அலக்களிக்கப்பட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படி அநேக சாட்சிகள். எந்த ஒரு நபர் தன்னை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் நம்முடைய சரீரத்தை தேவ ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அளவில்லாமல் இறங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிற நாமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை சர்வாங்க தகன பலியாய், சர்வ அங்கத்தையும் நம்ம பலியாய் தகன பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஈசாக்கு பலிபீடத்திலே தன்னை வைத்தது போல நம்முடைய சர்வ அங்கத்தையும், கை, கால், பாருங்க, வாய், தலை எல்லாத்தையும் வச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் தகன பலியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன உம்முடைய ஆலயமா ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கிற போது என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்க, இயேசுவின் நாமத்தினால உங்க சர்வ அங்கத்திலும் ஏதாவது வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்குமையானால் அதிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து பரிசுத்தமும் வல்லமையும் தேவ மகிமையும் உங்க சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா எல்லாரும். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம ஜெபிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, சகோதரா, சகோதரி, உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தால் தான் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். உன்னை சர்வாங்க தகன பலியாய், உன்னை அவருடைய ஆலயமாய் ஒப்பு கொடுப்பாயானால் இன்னைக்கு ஆண்டுடைய வல்லமை உன் மேலே பலமாய் அமரும். முடிந்தால் முதலாவது 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, என்ன நான் தர்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மௌன ஜபம் வேண்டாம். உன் நாவிலிருந்து சத்தம் இந்த நாள்ல இருந்து எழும்பட்டும். உன் நாவின் கட்டு இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்வதாக. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் பற்றி பிடிப்பதாக. சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. என்ன நான் தர்ற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமே. சர்வாங்க தகன பலியை கொண்டு சாலோமன் வச்சுட்டு மற்ற பலிகள் எல்லாம் வச்சுட்டு ஜெபிக்கிறான்.
ஆண்டவரே இந்த நேரத்தில் நினைத்தருளுங்கப்பா, பலி எல்லாம் உம்மிடத்துல கொண்டு வச்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி எல்லா காரியத்தையும் சொல்லி ஜபிக்கிறான். சாலோமோன் ஜபித்து முடித்த உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீ அவருடைய ஆலயமாய் ஒப்புக்கொடு. இன்னைக்கு அவருடைய மகிமை உன்னை நிரப்ப போகிறது. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை ஆண்டவர் இன்னைக்கு தொட போகிறார். அநேகரை ஆண்டவர் நிரப்ப போகிறார். அந்த மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு இருந்தது போல இன்னைக்கு ஒருமனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு பலத்த அசைவு உண்டாக போகிறது. ஒரு பலத்த அசைவு உண்டாக போகிறது. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பிரத்யட்சமாய் இன்னைக்கு தொட போகிறார். பிரத்யட்சமாய் இன்னைக்கு நிரப்ப போகிறார். ஆமென். வித்தியாசம் இந்த நாள் நீ உணர போகிறாய். ஆவியானவர் பிரத்யட்சமாய் உன்னை தொட போகிறார். ஆமென். வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது போல ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்கி ஆளுகை செய்வதாக பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த நாள் ஆண்டவரே ஆமென் தங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இப்பொழுதே பரம் திறந்து பரலோக அக்கினி இறங்கி வருவதாக நீரே தொடுவீராக, நீரே ஆளுகை செய்வீராக, நீரே நிரப்புவீராக. உடைய மகிமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிற ஆவியானவரே தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பி, கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பி. ஒரு மகிமை உன் மேலே பலமா இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். விடாத, கரங்களை தட்டி போராடு இயேசுவின் நாமத்தினாலே. ஜபி ஜபி ஜபி. கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை உன் மேல் அமருகிறதமா, உன் மேல் அமருகிறது. உன் ஆவி ஆண்டவர் தொடுகிறார், உன் ஆத்மா ஆண்டவர் தொடுகிறார், உன் சரீரத்தில் ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உன் சரீரத்தில் ஒரு அக்கினி, உன் சரீரத்தில் ஒரு அக்கினி, உன்னத அக்கினி ஓ பரலோகத்தில் இறங்கி வருகிறது. ஆவியானவரே அசைவாடுகிறார். ஓ உன் துணையாளரே அசைவாடுகிறார், உன்னை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு மெய்யான விடுதலை இறங்கி வருகிறது. பலவீனங்கள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது, பிசாசின் கட்டுகள் எல்லாம் அழிந்து மாறுகிறது. ஆவியானவர் உன்னை ஆலயமாய் கொள்ளுகிறார். ஆவியானவர் உன்னை ஆலயமாய் கொள்ளுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஆலயத்தில் பரிசுத்தம் இறங்கி வருகிறது. ஆலயம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆலயம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆலயம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆலயத்தில் பரிசுத்தம், ஆலயத்தில் பரிசுத்தம். உன் கைகளில் பரிசுத்தம், உன் நாவில பரிசுத்தம். ஆமென். ஆலயத்தில் தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தேவ வல்லமை, உன்னத வல்லமை ஓ ஆமென் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். தேவ மகிமை உன்னை மூடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விடாத விடாத. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி. ஆமென் 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 ஆமென். ஓ ரீமா லாபா ராஷாகா லாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உன்னத அபிஷேகம் இறங்குவதாக, உன்னத அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதாக. யார் யார் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது ஒரு அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் சகோதரா. கர்த்தரை தொடுகிறா. உன் கைகளில் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே உன்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறார், அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறார். உன் நாவை தொடுகிறார் இயேசு நாமத்தினால். பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா ரீஷாகாலா ரீமா லாபா ராஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியான ரங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு. பலமாய் வெளிப்படுகிறார். ஆமிசமான யாவர் மேலும் தேவ ஆவியானவர் பலமாய் வெளிப்படுகிறார். ஓ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார், பலமாய் இறங்குகிறார். ஓ பெற்றுக்கொள் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி. Yes, receive. இயேசு நாமத்தினால் பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்கிறது, கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்கிறது. இப்பொழுது அடி வயிற்றிலிருந்து சத்துருக்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. அல்ல சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, அல்ல சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. காரணம் நீ அக்கினிக்குள்ளாய் மூடப்படுகிறாய், அக்கினிக்குள்ளாய் மூடப்படுகிறாய். அசுத்த ஆவிகள் அலறுகிறது, வியாதியை கொண்டு போடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுகிறது. வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே.
ஓ ரீபா லாபா ரீஷா காலாரா. குடும்பத்தில் வியாதியை கொண்டு வருகிற அசுத்தாவியே வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தை கட்டளைப்படி வெளியே போ, வெளியே போ. ஆமென். இருதயத்தில் ஆமென் போராடுகிற பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தை வெளியேறுகிறது. இருதய அடைப்பை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது போ, வெளியே, வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபி ஜெபி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா, ரீமா லாபா ரா ஷாகாலாரா. சரீரத்தில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை. உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை ஆமென் கடிந்துகொள், இயேசுவின் நாமத்தில் கடிந்துகொள். நீ பேசு, பேசு, நாம திறந்து பேசு. என் பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பிசாசு நீ போன்னு சொல்லு. ஆமென், போன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தினால் போ, இயேசுவின் நாமத்தில் கட்டளைப்படுகிற போ. தலைமுறை தலைமுறையா போராடுகிற ஒரு சாபத்தின் வல்லமைகள், சாபத்தின் கட்டுகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மெய்யான விடுதலை இன்னைக்கு இந்த வேளையிலே, இன்னைக்கு இந்த வேளையிலே உனக்கு உண்டாகிறது. ஓ ரீஷாகாலா ரீமா லாபா ரீஷாகாலாரா. ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் உன் மத்தியிலே பலமாய் இறங்கி வருகிறது, பலமாய் இறங்கி வருகிறது. ஆமே, ஆமே. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்குகிற பொல்லாத ஆவி வெளியேறுகிறது. ஆமே, ஆமே. உன் புருஷனாரே ஆமென் உனக்கு விரோதமாய் ஆமென் எழும்ப செய்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. ஆமென். குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் இப்பொழுது அழிகிறது, இப்பொழுது அழிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை தொடுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை தொடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை தொடுகிறார். ஆமென். ஆண்டவருடைய அளவில்லாத அபிஷேகம் பிள்ளைகள் மேல் பலமாய், பிள்ளைகள் மேல் பலமாய் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை தொடுகிறார். இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லீமா லாபா ரா ஷாகாலாரா. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசி துதிங்க பாப்பா, துதிங்க பாப்பா. அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லபா ரபா. தொட்டு உணரத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். இயேசுவோட நாவை தொட்ட அதே வல்லமை அக்கினி தழல் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஓ டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஓ ரீஷாகாலா ரீமா லாபா ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆவியானவர் அளவில்லாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு நபர் சத்தமாய் படிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார், எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக. இரண்டாவது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால். அல்லேலூயா. அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்ன பிரச்சனையில, என்ன போராட்டத்தில், என்ன உபத்திரவத்தில், என்ன வியாதியில, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அந்த பலவீனத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாய், அந்த பலவீனத்திலே நமக்கு ஜபிக்க இன்னது ஜபிக்கணும்னு தெரியாததுனால நமக்காய் ஜபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை 18 வயசு தாண்டின பிறகும் சரியான மூளை வளர்ச்சி இல்லாத வண்ணமாய், மூளை வளர்ச்சி குன்றின ஒரு நிலைமையிலே சரியான நேரத்திற்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட தெரியாது, தான் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாது, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை அந்த குடும்பத்தில் தாயும் தகப்பனும் பார்த்து பார்த்து, தாய் ஒரு நேரம் போகும்போது அந்த பிள்ளையை பார்த்து பெருமூச்சு விடுறது போல, தகப்பன் அந்த பிள்ளையை பார்க்கிற நேரம் எல்லாம் பெருமூச்சு விடுறது போல, என் பிள்ளைக்கு நிலைமை இப்படி இருக்குதே, என் பிள்ளைக்கு நிலைமை இப்படி இருக்குதே, பலவீனத்தோடு கூட இருக்கிறானே, இன்னது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூட தெரியாத வண்ணமா இப்படி இருக்கிறானே என்று சொல்லி பெருமூச்சு விடுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சு விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது நமக்காக பிதாவை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அதே போல இந்த பூமியிலிருந்து கடந்து போன பின்பதாகவும் பிதாவின் வலது பாரியத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை படிங்க. ரோமர் 8:34 தானே? அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக இயேசு தான் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. பூமியில் இருக்கும்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம், நீங்க எங்களுக்காக ஜெபிக்கலாம், நமக்கு தெரிந்தவங்களுக்காக ஜெபிக்கலாம். நாம மரித்த பிறகு நாம ஜெபிக்க முடியாது. மரித்த பின்பதாக பாதாளத்தை ஜெயித்து எழுந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் நமக்காக ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. அநேகருக்கு இது தெரியாது. அநேக புனிதர்களிடத்துல அநேகர் பாருங்க, இயேசுடைய தாயாகிய மரியாள் இடத்துல எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் யாராலும் வேண்டிக் கொள்ள முடியாது. அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவும் இல்லை. நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் யாரு? இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் பின்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று சொன்ன இயேசு பரிசுத்த ஆவியானவரை தந்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப நம்மளை படைச்ச இயேசு நம்மளை குறிச்ச பாரத்தோடு கூட, நம்ம அப்பா நம்மளை குறிச்ச பாரத்தோடு கூட இன்னைக்கும் பிதாவுக்கு வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீன நேரத்தில் எல்லாம் நமக்காக அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறாரு. ஒன்று பலவீன நேரம். எப்படி? பலவீன நேரம். பலவீனமா இருக்கும் போது நமக்கு நிச்சயம் ஒரு உதவி தேவை. ஒரு முறை பாருங்க, பெங்களூர்ல இருந்து நாங்க கடந்து வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு நபர் பிள்ளையோடு கூட போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்ல பிள்ளை தூக்கி எறியப்பட்டு பிள்ளை அடிபட்டு கிடக்கிறா. பாருங்க, இந்த தகப்பனார் அந்த இடத்துல பாருங்க, அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறதுனே தெரியல.
அழுறதுக்கா இல்ல பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கா, அந்த பிள்ளை கிடக்கிற நிலைமையை பார்த்து அந்த திக்கு முக்காடி போன ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் நான் அந்த பஸ்லேருந்து இறங்கி உடனே ஃபோனில் 108க்கு ஃபோன் போட்டு உடனே 108 வர வச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவருக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று சொல்லி கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா அந்த இடத்துல பலவீனப்பட்டுட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, நீங்க உடைக்கப்பட்ட நிலைமை உங்களுக்கு வரும்போது, அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாது. ஓன்னு அழ மட்டும்தான் செய்வீங்களே தவிர அதற்கான தீர்வு உங்களிடத்தில் இருக்காது. அதற்கு நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு சொல்லி தரது கூட ஒரு ஆள் இருக்காது. ஆனா அந்த நேரத்தில் உங்களுக்கு கூட இருந்து ஒரு அப்பா தான் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்த்து பெருமூச்சு விடுறது போல அவர் அப்படி பெருமூச்சு விட்டு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. அல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரத்தில் ஒருவேளை வியாதியோடு கூட நீங்க இருக்கலாம், ஒருவேளை மரண படுக்கையில இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறாரே ஆனால், ஆவியானவர் உங்களில் இருந்து வாக்கு கிடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெருமூச்சுன்னு சொல்லும் போது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்வு. வார்த்தை வராது, ஆனா ஒரு உணர்வு. அதை பார்த்து ஒரு பெருமூச்சு, ஒரு ஏக்கம். ஐயோ, அந்த பெருமூச்சு. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தெரியல. நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நான் விழுந்து போகிற நேரமெல்லாம், நான் தவறு பண்ணுகிற நேரமெல்லாம் பிதாவாகிய தேவன் எரிச்சல் உள்ளவராய் கோபம் உள்ளவராய் எழும்பும் போது பிதாக்கு வலது பக்கத்தில் இயேசு இருந்துக்கிட்டு பொறுமையா இருங்க பிதாவே, என் பிள்ளைக்காக நான் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அதனால பொறுமையா இருங்க. அவனுக்கு ஒரு தருணம் கொடுப்போம், ஒரு வருஷம் கூட கொடுப்போம், இன்னும் ஒரு வருஷம் கூட கொடுப்போம், இன்னும் ஒரு மாசம் கூட கொடுப்போம். என் பிள்ளை சரியாயிருவான், என் பிள்ளை சரியாயிருவான். நான் ஆவியானவர் அனுப்பி இருக்கிற ஆவியானவர் சுத்தி 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 வர்றாரு. ஊழியக்காரங்க மூலமாய், ஆமீன், வார்த்தைகளின் மூலமாய், பாடல்கள் மூலமாய் சுத்தி சுத்தி வர்றாரு. இந்த ஒரு வருஷத்துல என் பிள்ளை சரியாயிருவான். அப்படி பிதாவுக்கு வலது பாரியஸ்தத்துல இருந்து யாரு பரிந்து பேசுறா? இயேசு நமக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருந்துட்டு, ஐயோ என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே, என் பிள்ளை இப்படி விழுந்து விழுந்து கிடக்கிறானே, என் பிள்ளை இந்த வியாதினால கஷ்டப்படுறானே, என் பிள்ளை இந்த மனுஷனால் நெருக்கப்படுறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தாம் பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரப்பட்டு பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்றார். அல்லேலூயா. காரணம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது வேணும்னு சொல்லி கேட்க தெரியாது. நம்ம பிள்ளைகள் வந்து கேட்கும் பாருங்க, சைக்கிள் ஓட்ட வேண்டிய பருவத்தில் பெரிய பெரிய பைக்குக்கு பேர சொல்லி எனக்கு அந்த பைக் வேணும்னு கேட்கும். அப்பாவுக்கு அந்த நேரத்தில் சைக்கிள் தான் வேண்டி கொடுக்கணும்னு விருப்பம், ஆனா இந்த பிள்ளையோ பைக்குக்காக கேட்கும். இதே போல நம்ம ஜபிக்கிறோம், என்னது வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாது. அதாவது பிதாவாகிய தேவன் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி இயேசுவை அனுப்பி தந்திருக்கிறார். இயேசு நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உணர்வு கூட இல்லாத வண்ணமாய், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு உணர்வு கூட இல்லாத வண்ணமாய் நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு காரியங்களை கேட்டு 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 நாம தெரிகிறோம். பிதாவாகிய தேவனும் சரி, குமாரனாகிய கிறிஸ்துவும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, திரியேக தெய்வமாய் இருக்கிற நம்முடைய தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய வியாதியில,
நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, நம்மளை கைவிடப்பட்ட நிலைமையில், யாருமே ஆதரவில்லாத நிலைமையில், இனி என்ன செய்வேன்னு சொல்கிற நிலைமையில் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். 2, என்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாத வண்ணமாய் நாம் ஜபிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ஆவியானவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பாஷையில் நீங்கள் ஜபிக்கும் போது பாருங்க, ஜபம் வெறுமையாக இருக்கும். நீங்கள் என்னத்துக்கு ஜபிக்கிறீங்கன்னே தெரியாது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை விட்டுக்கிட்டு அந்நிய பாஷை, ஆண்டவர் தந்த வார்த்தையை மாத்திரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே விட்டு கொடுத்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்களை அறியாமலே தேவ பிரசனம் மூட ஆரம்பிக்கும். உங்களை அறியாமலே டக்குன்னு உங்க பிள்ளைய குறித்து நினைப்பீங்க, இல்லைன்னா இன்னொரு ஆளை குறித்து நினைப்பீங்க, குடும்பத்தை குறித்து நினைப்பீங்க. நினைச்சு ஏங்கி 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 அழுவீங்க. ஆவியானவர் ஜபிக்க வைப்பார். அதே போலதான் இப்ப பாருங்க, நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்து நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர், இல்லைன்னா உங்க பிள்ளை, இல்லைன்னா சபையில இருக்கிற ஒரு நபரை குறித்து முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்காக நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க. அநேக நேரங்களில் சில வீடுகளுக்கு ஜபிக்கும்படியாக கடந்து செல்வோம். வீடுகளுக்காக ஜபிக்கும்படியாக கடந்து போகும்போது, அந்த வீட்டில் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு 2 கைகளையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜபிக்க ஆரம்பித்த உடனே பாருங்க, தேவ பிரசனம் மூடி நாம என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம ஏங்கி ஏங்கி அழுவோம். அந்த குடும்பத்தை குறித்த பாரத்தை ஆவியானவர் நம்ம மூலமாய் வெளிப்படுத்துகிறார். வேற ஒரு வீட்டுக்காக நாம போய் அழுதுட்டு நிற்போமா? நம்ம பிள்ளைகளுக்காக அழுதா கண்ணீர் வரமாட்டேங்குது. அடுத்த வீட்டுக்காக போய் அழுதுட்டு இருந்தா கண்ணீர் வருமா? ஆனா அடுத்த வீட்டில் போய் நின்ன உடனே நம்ம கண்ணீர் விட்டு அழுறோம். ஏன் அழுறோம்? ஆவியானவர் அவர்களுக்கு இன்னது வேண்டிக் கொள்ளணும் தெரியல. அதனால ஊழியக்கார மூலமாய், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மூலமாய் வாக்கு கடங்கா பெருமூச்சு விட்டு அழுது 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 ஜபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னது வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாத தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அல்லேலூயா, அவர் எப்படி ஜபிக்கிறாரு? என்னுடைய பிள்ளை பல வருடமா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா, ஆதியில் அவ்வளவு அன்பாயிருந்தான், முன்னாடி அவ்வளவு சபையில் அப்படி இருந்தான், ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டு அழுவாரு. பெருமூச்சு விட்டு அழுவார். அல்லேலூயா. என் பிள்ளை எல்லாருடைய பார்வைக்கு முன்பது ஐஸ்வர்யமான போல இருக்கிறான், ஆனா தரித்திரனா இருக்கிறானே, குறைபட்டு இருக்கிறானே, இவனை சரிப்படுத்தணுமேன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அழுறாப்புல. என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை குடியிருக்கிற இடமோ சாத்தானுடைய குடியிருப்புக்குள்ள இருக்கிறா, என் பிள்ளை மீட்டெடுக்கணுமே, என் பிள்ளை இதுல இருந்து விடுவிக்கப்படணுமேன்னு சொல்லி பெருமூச்சோடு கூட அவர் ஜபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஜபிக்கிற தெய்வம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னு தெரியாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வெளிநாட்டு விடுவதற்காக அக்கம் பக்கத்திலிருந்தெல்லாம் கடன் வாங்கி பணத்தை கட்டி எல்லாமே ரெடி பண்ணி விசா எல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை சொல்லுது, நான் இனி வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், நான் ஊர்ல வேலை செய்ய போறேன்னு. எப்பா நான் கட்டின பணம் எல்லாம் போச்சுப்பா, அது நான் என்ன செய்ய முடியும்? தகப்பன் பெருமூச்சு விட்டு, என் பிள்ளையை குறித்து நான் என்னோரு திட்டம் வச்சிருந்தேன், என் பிள்ளைய நான் எங்கேயோ கொண்டு போய் பார்க்கணும்னு நினைச்சேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், என் பிள்ளையோ தான் தலைகளே மண்ணை வாரி போடுதேன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு பிதாவை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் எப்படியாவது விடுவிக்கப்படணும், என் பிள்ளை இன்னும் வாழணும், பலவீனத்தோடு கூட இருக்கிறான், பலவீனத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் யாரு பரிந்து பேசுறா? இயேசு. பூமியில் நமக்கு யாரு பரிந்து பேசுறா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், யார் ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த நபர் தனிமையானவர்கள் அல்ல, அந்த நபர் அனாதை அல்ல,
அந்த நபருக்கு யாருமே இல்லை என்று சொல்லவே முடியாது. கர்த்தரே கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு, இல்லைன்னா எழும்பி நின்று ஜபிக்கணும். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற தெய்வம், உன்னுடைய பலவீனம் தெரியும் சகோதரி சகோதரா. என்னால முடியலையே தெரியும் ஆவியானவருக்கு. உன்னுடைய நிலைமை நன்றாய் தெரியும். சில காரியங்கள் உன்னுடைய நிலைமையை பார்த்து நீ பெத்த பிள்ளை கூட உன்னை தள்ளிட்டு போயிருக்கலாம், அல்லது கட்டின புருஷன் கூட தள்ளிட்டு போயிருக்கலாம். ஆனா உன் பலவீனத்தை பார்த்து உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்யும்படியாய், உன்னோடு கூட இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஜபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவரிடத்துல என்ன ஆட்கொள்ளுங்க, என்ன நான் தர்றாண்டவரேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரே என் மேல வந்த அமருங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் பாடு சொல்லுங்க. 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, சிந்தை மாத்திரம் சிதறக்கூடாது. உனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணும்படி ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடு ஆத்துமாவே. இன்னைக்கு உன்னுடைய பலவீன கட்டுகள் உடைய போகிறது. இன்னைக்கு உனக்கு ஒரு திட நம்பிக்கை வரப்போகிறது. இன்னைக்கு ஒரு உன்னத பலம் உன் மேல வந்து இறங்க போகிறது. ஆமே, எப்படிப்பட்ட பலவீனம் போராட்டமா இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் உடைத்தறிய போகிறாரு. இன்னைக்கு ஆவியானவருக்கு என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரேன்னு சொல்லுங்க. என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே. இந்த சத்தம் கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுங்க பாப்போம். என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, என்ன நான் என்ன ஆட்கொள்ளும் ஆவியானவரே, என்னிலிருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணபடியா என்ன ஆட்கொள்ளும் ஆவியானவரேன்னு சொல்லுங்க. அப்படியே சொல்லி சொல்லி கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அமர்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அமர்வீராக. கரங்களை தட்டி ஜெபிங்க, கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ரிஷாகாலா ரீமா லாரா, அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள், ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பாஷையை மாத்திரம் திரும்ப திரும்ப பேசுங்க. ஆமென், அந்த பாஷையை மாத்திரம் பேசுங்க. அது ஒரு வார்த்தையா இருக்கட்டும், 2 வார்த்தையா இருக்கட்டும், கொடுத்த வார்த்தையை மாத்திரம் பேசுங்க. நீங்க பேச 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 ஆமென், ஆவியானவர் ஆமென் உங்களிலிருந்து செயல்படுகிறதை பார்க்க முடியும். பெருமூச்சு விடுகிறதை பார்க்க முடியும். ஒரு பிள்ளைகளுக்காக பெருமூச்சு விடுகிறதை பார்க்க முடியும். ஒரு புருஷனாருக்காக பெருமூச்சு விடுகிறதை பார்க்க முடியும். ஆமென். கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஜெபி. ஒரு அபிஷேக நதி மேல பலமா இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி நன்றி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு வல்லமை இறங்குவதாக. ஜெபி ஜெபி. ஆமென். உன் பலவீனத்தை குறித்து அவர் பெருமூச்சு விடுகிறார், பெருமூச்சு விடுகிறார். உன் பலவீனத்தை குறித்து பெருமூச்சு விடுகிறார். ஆமென். அவர் பெருமூச்சு விடுகிறது மாத்திரமல்ல, ஆமென், இந்த வேளையிலே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, உனக்கு ஒரு சுகம் உண்டாகிறது, ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது, ஓ விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு அக்கினி மகிமை உன் மேல மூடுகிறது. அவன் அக்கினி அபிஷேகம் மேல இறங்குகிறது. போராடு ஜாபட, போராடு ஜாபட. ஆமென் ஆமென் ஆமென். இருக்கிற பலத்தோடு நீ போராடும் போது கர்த்தருடைய பலம் உன் மத்தியில வெளிப்படும். இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டும் போது கர்த்தருடைய பலம் உன் மேல வெளிப்படும். கர்த்தருடைய பலம் உன் மேல வெளிப்படும். ஆமென். ஆண்டவருடைய பலத்திலே நீ பலனடைகிறாய். ஆண்டவருடைய பலத்திலே நீ பலனடைகிறாய். ஆண்டவருடைய பலத்திலே பலனடைகிறாய். உன்னத பலம், இதுவரை கண்டிராத மகிமை உன் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. சகோதரே, உன் மேல
உன்னத மகிமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அடுத்த கட்டத்துக்கு நேராய் ஆவியானவர் உன்னை கொண்டு செல்லுகிறார், உன்னை கொண்டு செல்லுகிறார். தொட்டு உணரத்தக்கதான ஒரு அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா ரீமா லாபா ரீ ஷாகாலா ரீமா லா ஓ ரீமா லாமா ரீமா லாபா ரபா ரபா ரா ஓ ரீ ஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். சாவுக்கு ஏதுவானவருடைய சரீரங்கள் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது கிட்னி பகுதியா இறக்கட்டும், உன்னுடைய கண்களா இறக்கட்டும், உன்னுடைய நரம்பு பகுதிகளா இறக்கட்டும், எலும்பு பகுதிகளா இறக்கட்டும். இப்பொழுதே பலன் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே பலன் உண்டாகிறது. கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஜெபி. ஒரு அக்கினி உன்னை தொடுகிறது. அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்னபடி பற்றி எரிகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீமா லாபா லீமா லாபா ரீ ஷாகாலாரா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நிறைந்த நாணலை முறியாதவ, மங்கி எரிகிற தெரிய அணையாதவ, மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவே உன்னை அனலாய் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலை. ஆமென், ஆமென். அக்கினி ஜுவாலை. நீ அக்கினி ஜுவாலை. பிசாசுகளை அழிக்க அக்கினி ஜுவாலை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அக்கினி ஜுவாலை. நீ கரங்களை தட்டி பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லேமா லாபா ராஷாகாலா ரீமா லாகாலாரா. உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களுக்காக பெருமூச்சோடு கூட ஜெபிக்க போகிறார். ஆமென். உன் குடும்பத்துக்காக உன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க போகிறார். உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறார். ஆமென். உன் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. ஒரு ஏக்கம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபி ஜெபி ஜெபி. ஆமென். ஜெபி ஜெபி. அநேகரை ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். ஆவியிலே உணர்கிறேன், ஆவியிலே உணர்கிறேன். அநேகரை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். ஆமென். அநேகரை ஆட்கொள்ளுகிறார். அடுத்த கட்டத்துக்கு நேராக ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். இதுவரை நீ ஜெபித்த ஜெபம் அல்ல. ஆமென். ஆத்துமாவே, இதுவரை ஜெபித்த ஜெபம் அல்ல. இனிமேல் நீ ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் நாவல விழுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரே கொடுப்பா, ஆவியானவரை கொடுப்பா. கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி. நன்றி தகப்பனே. இருக்கிற பலத்தோடு போராடு, இருக்கிற பலத்தோடு ஜெபி. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லாகாலா ரீ ஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசுகளை கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஜெபி. ஆமென், ஆமென். சாத்தானுடைய குடியிருப்புக்குள்ள இருக்கிறாய், இருக்கிற உனக்காக வாக்கு கடங்கா பெருமைச்சோடு பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பப்படுகிறார். ஓ சபையே, ஒரு மகிமை மேல இறங்கி வருகிறது. ஓ ரீமா லோபா லிமா லோபா ரீமா லோபா ரீமா லோபா ரபோ ஷபா லோமா லிமா லோபா ரபா. நாவ திறந்து ஊக்கமாய், நாவ திறந்து ஊக்கமாய். ஆமென், ஆமென். மந்திர கட்டுகள் எல்லாம் அழிகிறது, மந்திர கட்டுகள் எல்லாம் அழிகிறது. உனக்கு விரோதமாய் போராடுகிற மந்திர கட்டுகள் அழிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற மந்திர கட்டுகள் அழிக்கப்படுகிறது. சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு போடுகிற மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிற போ வெளியே, வெளியே போ. ஓ வெளியே போ. ஆமென். சகோதரனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி வெளியே போ, வெளியே போ. ஆமென், வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மகிமை இறங்கி வருவதாக, அக்கினி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. பெற்றுக்கொள். ஆமென், பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். எஸ் ஃபயர். ஓ டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஓ பரலோகம் திறந்த மகிமை, பரலோகம் திறந்த மகிமை, பரலோகம் திறந்த மகிமை, பரலோகம் திறந்த மகிமை. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். பெற்றுக்கொள். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென்.
விடாத விடாத கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உன்னதாக்கினி பெற்றுக்கொள்ளுமா. உன்னதாக்கினி எஸ் ஃபயர் எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பிள்ளை அபிஷேகம் அடைவீராக, அபிஷேகம் அடைவீராக. எஸ் ஃபயர் எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆவியானவருடைய கரம் பிள்ளை தொடுவதாக, இப்பொழுது தொடுவதாக. எஸ் ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரை தொடுவீராக. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வல்லமை எஸ் ஃபயர் எஸ் ஃபயர் ஆஃப் காட். ஆண்டவருடைய மகிமை எஸ் தொடுவதாக. ஒவ்வொருவரை நிரப்பட்டு ஆண்டவரே. ஓரி பலபரா ஷகலரா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரியோ, ஓம் அன்பினால் என்று அலங்கரியோ, எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. என்று சொல்லும் ஆட்கொண்டு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, உம் அன்பினால் என்று அலங்கரியோ, உம் அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நடத்தும். பலனில்லாத பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லோன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்சியோடு சொல்லோன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வா. மீண்டும் சொல்லுமா. சொல்லோன்னா சொல்லோன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரி. ஆமென் ஆமென். அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு. எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஓ ரீ ஷகலா ரீமா லாபா லீபா லாபா ரா ஷகலாரா. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. ஓ ரீமா லாபா ரீமா லாபா ரா ஷகலாரா. ஆவியானவரே மகு சோதரா 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 சோதரா. பிதாவின் ஆவியானவரே சோதரா சோதரா சோதரா. கிறிஸ்துவின் ஆவியானவரே சோதரா 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 சோதரா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடணும். நம்முடைய கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறோம். இந்த சத்தம் கேட்டு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய போராட்டங்களில், பலவீனத்தில், வியாதியில் இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னு சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அற்புதம் நடக்கணும். நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறே. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிக்குள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டுக்குள் இருந்தாலும் சரி, இப்பொழுது எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா வல்லமைகளும் உடைவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலைகள் நடப்பதாக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் உண்டாவதாக. கரங்களை தட்டி எல்லாரும் துதிக்க பாப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென் 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 ஆமென். எங்களோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவர்க்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரை வாக்கு கடங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர்
எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும். ஆமீன். வருகிற நாட்களில் இருக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிலும் வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கிரியை செய்த ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன். பொருத்தனையோடு கூட இந்த தொடர் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மெய்யான வித்தியாசத்தை காண செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்பமான எண்ணங்களை முழுவதும் உடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.